Good evening, praise Lord. Welcome to this video. நான் இந்த அளவுக்கு இது மாதிரி யூடியூப்பில் வீடியோலாம் போடுறேன், சாட்சியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அது மிகவும் கர்த்தருடைய கிருபை தான். எனக்கு இதெல்லாம் வந்து கல்லூரியில் வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அதனால் நானும் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் அதை சொல்லி தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை தான். ஏன்னா நான் எந்த வாய்ப்பையும் நழுவ விட மாட்டேன். சில பெரிய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லலாம் எந்த கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்த வாய்ப்பை விடாமல் எல்லா ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே நான் அட்டன் பண்ணி நான் கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் நான் வந்து ரொம்ப மட்டியாக இருந்து தான் நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப மட்டியாக பிஹேவ் பண்ணுவேன். அதாவது ரூம்மேட்டோடைய சாவி எடுத்து ஒலிய வச்சுட்டு அதை கேலி பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். அவங்க பாவம் ஈவினிங் டயர்டாக வருவாங்களே அப்படின்ற அதுமாரி எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய அவ்வளோ புத்தி எனக்கு அப்போல்லாம் இல்லை. அப்படின்னா என்னன்னாலும் எனக்கு தெரியாது. அதோட அவங்க கையெழுத்து இப்படி இருக்கு, ஆறுங்கிறத வந்து 21 மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னு கேலியாக பேசி சிரிக்கிறது, அல்லது ஜோதி அப்படின்னு எழுத சொன்னால் அது அந்த பொண்ணு வந்து வேறு தெலுங்குக்கார பொண்ணு, அதனால் அது ஜேதி அப்படின்னு எழுதிருச்சு. அதை வச்சு சிரிக்கிறது, ஏதாவது ஒன்று கேலி பண்ணி நம்ம சிரிச்சிட்டே இருக்கோம். நம்மளும் குழந்தைகளாக இருக்கோம், ஆனால் அவங்களும் அந்த அதை சரியான இதில் எடுத்துப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க எதாவது ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. நான் பணக்காரி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களும் கேலி பண்ணுவாங்க. யார் கூடயோ அவள் சுத்ரா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நான் கற்றுக்கிட்டேன், இதுமாரி நமக்கு வந்து கெட்ட பேர் ஏற்பட முடியும். அது கூட எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு நான் மட்டியாக நான் இருந்தேன். ஆனால் அவங்க பேசுகிறத வச்சு நான் இதுமாரி கெட்ட பேர் வர முடியுன்ற அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் வந்து என்னோட இருந்து இதுக்கெல்லாம் இதெல்லாம் நான் வந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளவும் நல்ல புத்தி அடையவும் இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கு நான் சொல்லி தரக்கூடிய ஆசிரியையாக கர்த்தர் என்னை மாற்றந்த அவருடைய பெரிதான கிருபை தான். அதாவது இப்போல்லாம் வந்து எம்பத்தி, சிம்பத்தி, டேக் கேர் அப்படின்லாம் நிறைய பேசுகிறத நம்ம கேட்கலாம். ஸோ ஒரு காலத்தில் அப்படிலாம் இல்லை. ஸோ இப்போ வந்து லேடிஸ் வெளியெல்லாம் போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு எம்பத்தைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஜனங்க. இப்போலாம் வந்து என்னுடைய டாட்டரே பார்த்தீங்கன்னா எங்கேயோ அவள் சிஎம்சியில் நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி தான் அவங்க போவாங்க வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் அவளை எம்பத்தைஸ் பண்ணதுக்கு ஆள் கிடையாது. நிறைய ஏரிய இறங்கினாலும் ஐயோ அப்படின்ட்டு பாவம்னு நினைக்கிறது வந்து நானாக தான், அவங்க அப்பாவே கூட அப்படின்னு நினைக்கிறது இல்லை. திரும்பி போய் வேறு எதையோ வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுபோல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்பத்தைஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ லேடிஸ் படிக்க தான் நம்ம இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். கற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது வந்து நல்ல சூழ்நிலை கிடையாது. நான் வந்து சபையில் தான் இதெல்லாம் வந்து மெயினாக கற்றுக்கொண்டேன். எனக்கு துரோகமே நான் நினச்சவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஃபிசிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் எதிரிக்கும் வந்து பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வளரணும். அப்படிங்கிறது வந்து சபையில் தான் அது கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் நான் ரொம்ப மட்டியாக இருந்து தான் அந்த அளவுக்கு நான் வளர்ந்தேன். ஆனால் லேர்னிங்கிறது எனக்கு கிடைத்த ஒரு வரமாக இருந்தது.
ஸோ சபையில் தான் இதுமாரி நல்ல மனுஷர்களாக நம்ம உருவாகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் அங்கே தான் சொல்லப்படுது. வேதாம வாக்கியங்களை நம்ம வந்து ஆகாரமாக புசிச்சா தான் வந்து நம்முடைய கெட்ட சிந்தனைகள் நம்ம விட்டு போகுது. அல்லது கெட்ட சிந்தனைகள் கெட்ட வார்த்தைகளாக மாறி, கெட்ட வார்த்தைகள் கெட்ட செயல்களாக மாறி, கெட்ட செயல்கள் கெட்ட பிஹேவியராக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் மருந்து கர்த்தருடைய வார்த்தை தான். இதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.